புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு கூட்டம் இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 8 மணி காலை 6 மணி முதலே அதாவது தாவக தொண்டர்கள் குவிய துவங்கினர். காலை 8 மணி அளவில் அவர்களை உள்ளே அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. QR கோடுகள் சரிபார்த்து அவர்கள் உள்ளே அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 பேர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அனுமதி செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ஒரு தொகுதிக்கு 200 பேர் என்று டோக்கன் வழங்கப்பட்டது. அதே போல ஒரு டோக்கனுக்கு 2 வரலாம் என்று தொண்டர்கள் அதாவது நிர்வாகிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை சார்பில் ஒரு டோக்கனுக்கு ஒருவர் மட்டுமே உள்ளே அனுமதி சொல்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது தொண்டர்கள் மத்தியிலிருந்து குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்பொழுது மாநாடு அதாவது விஜயை காண்பதற்காக தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் கமாண்டர் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சுற்றிலுமாக 17 மையங்கள் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வராங்க. மாநாடு நடைபெறும் பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்பொழுது தொண்டர்கள் விஜயை காண்பதற்காக குவிஞ்சல் குவியலாக உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாநாடை காண தொண்டர் ஒருவர் நம்புவதற்கு கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். வணக்கம் சார். பிறப்போருக்கு எல்லாம் இருக்கும் என்ற தமிழக வெற்றி கழக பொதுக்குழு நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ முதல் தளபதி பணிச்சிருக்கு வராங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க பாண்டிச்சேரிக்கு முதல் வராங்க. என்னென்னலாம் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வரணும். ஏன்னா இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி நடந்துக்குது பாண்டிச்சேரியில். இது வரைக்கும் மாநில அந்தஸ்து வாங்கி தர சொல்லுறாங்க. இது வரைக்கும் வாங்கி தரல பிஜேபி அரசு. ஸோ அதுக்கு ஒரு மாற்று தளபதி ஒரு வாங்கி தருவாங்க. ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு வரும்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை இருக்குது.